பீட்ரூட் சப்பாத்தி மாவு, முருங்கைக்கீரை சப்பாத்தி மாவுன்னு விதவிதமான சப்பாத்தி மாவு, விதவிதமான புட்டு மாவுன்னு இப்படி ஆரோக்கிய உணவுகள்லேயே எக்கச்சக்கமான ஆப்ஷன்களை தர்றாங்க மதுரையை சேர்ந்த அக்கா தம்பி கூட்டணி நடத்தும் மகிழ் ஃபுட்ஸ். சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி உணவுகள் மீதான ஆர்வம், ஒவ்வொரு உணவையும் செய்ய தகுந்த பயிற்சியும் எடுத்து பேசிக் சித்தா முடிச்சதால அதன் நியூட்ரிஷன் வேல்யூகளை புரிஞ்சுக்கிட்டு அக்கா எழில்மதி அவர்கள் இந்த பொருட்களை தயாரிக்க, அதை சரியான நபர்களுக்கு சரியான விதத்தில் கொண்டு சேர்க்கிற வேலைகளை தம்பி மகேஷ் அழகிரி செய்கிறாரு. நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுகள்லேயே ஆரோக்கியத்தை கூட்டி இவ்வளவு வித்தியாசம் காட்ட முடியுமான்னு ஆச்சரியப்படுத்துகிறாங்க மகிழம்மாவும் மகேஷும். இப்போ சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 வகையான சப்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி, முருங்கையில் சப்பாத்தி, ஆவாரம்பு, கருப்பு கவுனி, கம்பு, ராகி, வெள்ளச்சோளம், திணை, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிறுதானியங்களை சேர்த்த ஃபீலும் பெற்றோருக்கு கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ குழந்தைகள்லாம் காய்கறி தனியாக சாப்பிட்றதே கிடையாது, இதோட மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நாங்கள் செலக்ட் பண்ணி குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, முருங்கைக்கீரை ரெண்டுமே அயன் கண்டென்ட் நல்லா இருக்கிறதுனால அதை 2 செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அந்த இதுக்கு. அப்போ ஒரு க்ரீன், ஒரு ரெட்டு, அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட தனித்துவம் அதுதாண்டி. இது நிலக்கடலையில லட்டு, இது சத்து மாவுல லட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ராகில லட்டு, இது பாசி பருப்புல லட்டு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழத்துல லட்டுங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான லட்டுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. லட்டுஸ்லாம் எவ்வளோ? ஆக்சுவலாக ஒரு பாக்ஸில் 12 பீசஸ் இருக்கும். அந்த 12 பீஸ் கொண்ட பாக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் வரும் சார். இது என்ன, நம்ம நெய் போடுறோமா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம வெல்லமும் சுத்தமான நெய்யும் பயன்படுத்தி தான் நம்மளோட லட்டூஸ் எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகள் சாப்பிடணும் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு லட்டு வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு எல்லாமே அக்ரிகல்ச்சர் காலேஜ் இந்த மாதிரி கிளாஸஸ்க்கும் போய் நான் கற்றுட்டு தான் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு. அதாவது ஒரு பொருளை பண்ணணும்னா எல்லாமே நியூட்ரிஷன் வேல்யூவோட பண்ணணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தேன். கிளாஸ் போக போக என்ன ஆச்சுன்னா சிறுதானியங்களில் மேலும் ஆர்வம் கூட ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்தது தான் நிறைய பொருட்கள் அதுக்கு அடுத்தடுத்து. அதே மாதிரி பாரம்பரிய அரிசிகளில் புட்டு மாவு, அதில் ஒரு அரிசியில் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 5 வெரைட்டி ஆஃப் புட்டு மாவும் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு யூனிக்காக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்குமே. இது மட்டும் இல்லைங்க, இப்போ இட்லி பொடியிலையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 9 வகையான இட்லி பொடி இருக்குது. அதே மாதிரி சாத பொடி இருக்குது. அதுக்கப்புறம் மசாலாலே பார்த்தீங்கன்னா வெஜ் காம்போ, நான்வெஜ் காம்போன்னு சொல்லிட்டு அதுலேயும் வெரைட்டிஸாக வச்சுட்டு இருக்கோம். ஒரு கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குறைந்தது ஒரு 5 வகையோ 6 வகையோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்கள் மகிழோட தனி சிறப்பு. மகிழில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சத்து மாவு தான். அப்போ நான் அந்த மகிழ்ன்ற பிராண்ட் நேம் வைக்கல. பிராண்ட் நேம் இல்லாமல் தான் நான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இது எப்படி நான் இந்த சிறுதானியங்களுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, நானும் தம்பியும் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய ஸ்கூல்களில் பேசுகிறதுக்கான சிறுதானியங்களை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக பேச போயிருந்தோம். அப்போ பேரண்ட்ஸ்லாம் எங்ககிட்ட கேட்டது என்னென்னா, நீங்களே பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னாங்க. அப்போ எல்லா சிறுதானியங்களை கலந்து, அதாவது இதோட இது கலக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. எது சேர்க்கணும் எது சேர்க்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது, அப்போ நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால நம்ம சத்து மாவு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்ல ஆரோக்கியமான பொருட்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் களிமாவு வெரைட்டிஸு, பாரம்பரிய அரிசிகளில் புட்டு மாவு வெரைட்டிஸ், அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட 60+ ப்ராடக்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. மதுரை பேஸ்டு ப்ராடக்ட்டுங்க. இது முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருந்தே தான் தயார் பண்ணுறோம். முக்கியமாக நம்ம கையிலேயே வறுத்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது நானும் அக்காவும் சேர்ந்து தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பொருட்கள் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அனுப்ப மாட்டோங்க. எப்போவுமே நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம தயார் பண்ணுவோம். இப்போ எங்களோட ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வருது அப்படின்னா அது ஒன்று ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரெடியானதாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் தயார் பண்ணி அனுப்புவோங்க. இன்னொன்று என்னென்னா, நான் பேசிக் சித்தா முடிச்சிருக்கேன். இன்னொரு நம்ம பார்ட்னர் ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கார். அப்போ ஒவ்வொன்றுலேயும் நம்ம மெடிசினல் வேல்யூ என்ன, இதை சாப்பிட்டா எவ்வளோ தூரத்துக்கு குழந்தைகளுக்கு என்ன பக்குவத்தில் சேர்க்கலாம் அப்படின்ற இதில் நம்ம அந்த ஒரு தனித்துவமாக இருக்கும் நம்ம இதில்
தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்காக நம்ம சாப்பிட்டுட்டே தாங்க இருக்கோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 7 நாள் சாப்பிட்ற மாதிரி 7 வகையான கஞ்சி மிக்ஸ் இருக்குங்க. நம்மளோட சத்து மாவுங்க. இதில் வந்து நம்ம கஞ்சியாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கூழ் மாதிரியே செஞ்சு குடிச்சிக்கலாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போன் கேர். இது வந்து பாலில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க, எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு கஞ்சி மிக்ஸுங்க. நார்மலாக கொள்ளு கஞ்சி அப்படின்னாலே உடம்பை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வரும்போது உடம்பை நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியுங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. ராஜாக்கள் மட்டும்தான் பயன்படுத்தின அரிசின்னு சொல்லிட்டு சொன்னாதான் இப்போ நிறையா பேருக்கு இந்த அரிசியை பற்றியே தெரியுதுங்க. அதில் கஞ்சி மிக்ஸுங்க. இது வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டியானம், கருங்குருவை, இந்த 2 அரிசியிலும் சேர்த்த ஒரு கஞ்சி மிக்ஸுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்னாலும் சரிங்க, பிபி இருக்கிறவங்களும் சரி, அதோட லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு அடுத்து வெந்தய களி மிக்ஸ். நம்ம எல்லாருமே இதை களியாக தான் சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இதை களியாக மட்டும் இல்லைங்க, வெந்தய கஞ்சியாகவும் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க நமக்கு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உளுந்தங்களி மிக்ஸுங்க. இதில் உளுந்தங்களியாகவும் செஞ்சுக்கலாம், உளுந்தங்கஞ்சியாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. அடை தோசை மாவு, பொங்கல் மிக்ஸ், சப்பாத்தி மாவு வெரைட்டிஸ் எல்லாமே டக்குன்னு செஞ்சிடலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் தங்கி வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பொருள்லாம் ஈஸியாக செய்யலாம். பொங்கல் மிக்ஸ்லாம் 1க்கு 4 பங்கு தண்ணி, 4 விசில் இறக்கிடலாம், அவ்வளோதான். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது வந்து வேலைக்கு போகிற பெண்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த கம்பு தோசை, சோள தோசை மாவுலாம் அப்படியே கரைச்சி வச்சுட்டு போயிடலாம், ஈவினிங் வந்து சுட்டுக்கலாம். பொங்கல்லாம் 10 நிமிஷத்தில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே முடிச்சிடலாம் ஈஸியாக. அடை மாவும் அதே மாதிரி தான், அரை மணி நேரம் கரைச்சி வச்சா ஈஸியாக ஊற்றிடலாம். இப்போ நானும் அக்காவும் பண்ணும்போது 2 பேருக்குள்ளேயும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கேங்க. பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த பொருளை எப்படி தயாரிக்கிறது, இந்த பொருளை வந்துட்டு என்ன சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்குள்ளே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இன்னும் பிஸ்னஸை எப்படி சிறப்பாக கொண்டு போகணும். இப்போ எனக்கு முடியலைனாலும் அவர் நின்று பார்த்துக்குருவார், அவருக்கு முடியலைனாலும் நான் நின்று பார்த்துக்குருவேன். இதே வெளியாள்கள் இருந்திருந்தாங்கன்னா எங்களால் அந்தளவு பண்ணியிருக்க முடியாது. அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் எனக்கு வந்து பேக் போன் அப்படின்னா மகேஷ் தம்பி தான். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த சந்தைகளுக்கு நிறையா இடத்துக்கு போயிட்டே இருக்கோங்க. இப்போ அந்த இடத்துல போகும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக மக்கள் கிட்ட நம்ம பொருட்களை ரீச் ஆகிறது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய விவசாயிகள்கிட்டே நமக்கு கனெக்ட் கிடைக்குங்க. அந்த மாதிரி கிடைக்கும் போது நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க மூலியமாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது நஞ்சு இல்லாத நமக்கு பொருட்கள் கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம பொருள் வந்து வெளியே தெரிஞ்சால் தான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னதான் சோசியல் மீடியாவில் நம்ம போட்டுட்டு இருந்தாலுமே மக்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லலாம். எல்லா சந்தையுமே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நம்ம குறைந்த அளவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த சந்தைகள் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆரோக்கியமான பொருட்களை இந்த சந்தைகள் மூலமாக தான் நம்ம கொடுக்க முடியுது. இப்போ பலசரக்கு கடைகள்லையோ இதுலேயோ நம்ம பொருள் போகாது. இப்போ நேரடியாக சந்தைகள் இல்லை ஸ்டால்ஸு வெளியூரில் இந்த மாதிரி போடும்போது வந்து நாங்கள் போடுறதுல வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டும் ஆகுது, மக்களுக்கு நேரடியாக அனுப்புகிற அனுபவமும் எங்களுக்கு கிடைக்கிது. அந்த இதனால் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு சந்தை வந்து ஒரு சிறந்த வழி. வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி வந்து ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அப்போ இதை வந்து நம்ம பாரம்பரிய அரிசிகளை வச்சு பண்ணால் என்ன அப்படின்ற கான்செப்டில் அந்த இது ஒன்று இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா உளுந்தங்களி, வெந்தயங்களெல்லாம் எல்லாமே நார்மலாக பச்சரிசி அந்த மாதிரி தான் போட்டு பண்ணுவாங்க. நம்ம வந்து சிறுதானியங்கள் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே பார்த்து எது சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஹெல்த் வைஸ் கேட்டாங்கன்னா சத்து மாவு கம்பல்சரி. நான் ஃபஸ்ட்டு சத்து மாவு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ லேடிஸ்லாம் ரொம்ப வந்து போன் டென்சிட்டி குறைவாக இருக்கிறதுனால இந்த போன் கேர் அப்படின்ற ப்ராடக்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இதில் நாங்கள் என்னென்ன சேர்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை விதை, பெரண்டை, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி, பார்லி அரிசி, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சேர்த்து பண்ணுவோம். நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ் என்னடா உணவு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆவாரம் பூவில் சப்பாத்தி மாவு, அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் சப்பாத்தி மாவாக செஞ்சுட்ருக்கோங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா,
இப்படி நிறைவாக ஆரோக்கியமான பொருட்களை மக்களுக்கு தரேன். இன்றைக்கி வந்து என்னோட கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லும்போது அதில் இருக்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்கும். சத்து மாவை வந்து கூழாக தான் குடிக்கணும், பால் லாத்தி தான் குடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு எனக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் இதில் கொலக்கட்டை செஞ்சேன், இதில் களி செஞ்சேன், இதில் புட்டு செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம பொருளை இத்தனை இது செய்ய முடியுமா அப்படின்ற தருணம்லாம் எனக்கே சொல்லி தருவாங்க. அந்த தருணம்லாம் ஆனந்தமான தருணமாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நம்ம மகிழோட பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாலேயே மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ மதுரையில் தான் இருக்கீங்க அப்படின்னா மதுரையில் நம்மளோட டேரெக்டாக நம்ம அவுட்லெட்கே வந்து வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, மதுரையில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இயற்கை சந்தை காந்தி மியூசியத்தில் நடந்துட்டு இருக்குங்க. அங்கே வந்தீங்கனாலும் நம்மளோட பொருட்களை நீங்கள் ரெகுலராக வாங்கிக்கலாங்க. இப்போ நம்மளோட பொருட்கள் வந்து நேரடியாக தான் வாங்கணும்னு இல்லைங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியாவும் கொரியர்லாம் நாங்கள் அனுப்பிடுவோங்க. உங்கள் வீட்டுக்கே நம்மளோட பொருட்கள் வந்துருங்க. இப்போ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8838083492. இன்னொரு நம்பர் 8190871901. இப்போ நம்ம பொருட்களை எடுத்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்ம பிராண்ட்லேயே வாங்கிக்கலாம். இல்லை ஒயிட் லேபிளிங்கில் வேணும்னாலும் நீங்கள் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நிறைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். நிறைய பேர் வீட்டில் இருந்து இன்னும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஃபேமிலியில் எடுத்து சொன்னீங்கன்னா நல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணுன்ட்டே நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ரீசனபிள் ரேட்டில். அதாவது சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், மசாலா பொடியில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், லட்டு வெரைட்டிஸ், இந்த 3 விதமான கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொன்று கிளாஸஸ் என்னென்னா இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சோசியல் மீடியாவில் நீங்கள் எப்படி இதை பயன்படுத்தணும், எந்த மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணலான்றதுக்கான கிளாஸஸும் இன்னும் அறிமுக வகுப்புகளாக எடுக்க போகிறோம். அது எந்த வகுப்பு படிக்கணும்னாலும் நம்ம நம்பர் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய தொழில் முனைவோர்கள் உருவாகி வரணுன்றது தான் இந்த மகிழோட நோக்கம். எல்லாரும் மகிழ்ச்சியான லைஃப்பில் இருக்கணுன்றது தான் எங்கள் மகிழோட நோக்கம். இப்போ என்னோடய பேரை யாரும் எழில் சொல்கிறது இல்லை, மகிழம்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னும்போது அந்த மகிழம்மா அப்படின்னு கூப்பிடும்போது வந்து அந்த ஒருத்தன் நம்ம பேரை மறந்துட்டோம், ஆனால் நம்ம பிராண்டு நிற்கிது இல்லையா, அதுதான் இன்றைக்கி மெயின். அது ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவமாக இருக்கும் இன்றைக்கி. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.